வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழகங்களுக்கான வித்தியாச தொகையை ஒதுக்கிடுக. துறை செயலாளர்களுக்கு தொழிற்சங்கங்கள் கடிதம். அரசாணைப்படி போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி உள்ளன. இது தொடர்பாக சிஐடியு, ஏஐடிசி, டிடிஎஸ்எஃப் ஆகிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நிதித்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவை அளிப்பதுடன் பயண தேவையை பூர்த்தி செய்யும் சேவைத்துறையாக உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட கிராமப்புற மலை வழித்தடங்களில் எவ்வித லாப நோக்கமின்றி பேருந்துகளை இயக்கி வருகின்றன. கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பு ஈடுகட்டப்படாததால் புதிய பேருந்துகளை மாற்றுவது, மேம்படுத்துவது போன்றவை பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சேமிப்பு, பணிக்கொடை, நம்பகத்திற்கு செலுத்த வேண்டிய பணம் போன்றவை செலுத்தப்படவில்லை. இவ்வாறாக தொழிலாளர்களின் பணம் சுமார் 15,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்களுக்கு ஓய்வுகால பலன்கள் உரிய காலத்தில் வழங்கப்படுவதில்லை. எனவே கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசு முழுமையாக ஈடுகட்ட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதை பரிசீலித்த அரசு கழகங்களின் இழப்பை ஈடுகட்டுவது சம்பந்தமாக ஆய்வு செய்ய குழு அமைத்தது. அந்த குழு தனது பரிந்துரைகளையும் அரசுக்கு அளித்துள்ளது. இதனையடுத்து அரசாணையில் 2022ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறையை ஈடுகட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அரசாணை அடிப்படையில் கழகங்களுக்கு ஏற்படும் பற்றாக்குறைக்கு நிதி வழங்கப்படவில்லை. 2025-26க்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் அரசாணை அடிப்படையில் வித்தியாச தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.